Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய சுத்த கிருபையினாலே இந்த புதிய வருஷத்தின் 2வது மாதத்தின் 12வது நாளை நாங்கள் முடிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை பாராட்டினார். ஆகவே இந்த 2வது மாதத்தின் 12 நாட்களை முடித்து 13வது நாளுக்கூடாக கடந்து வர ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை பாராட்டி இருக்கின்றார். கர்த்தர் என்னையும் உங்களையும் நினைத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு இந்த 2:12 என்ற ஒரு நம்பரை இல்லாவிட்ட 2:12 என்கின்ற அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே போட்டார். அப்பொழுது நான் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் பார்த்தேன். அதிலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். நிச்சயமாகவே என்னோடு பேசின ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பூஸ்டை தந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் முழுமையின் ஆண்டவர். அவர் God is a God of perfect. நிறைவான ஆண்டவர், முழுமையான ஆண்டவர், பூரணமான ஆண்டவர். ஆமென். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகின்ற ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால், நானும் நீங்களும் நிறைவான சிபார்சுகளை, ரைட், ரிவார்ட்ஸ், நிறைவான சிபார்சுகளை அவரிடத்திலிருந்து, நிறைவான தேவனிடத்திலிருந்து, முழுமையான தேவனிடத்திலிருந்து நிறைவான பிரதிபலன்களை, நிறைவான சிபார்சுகளை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போவாசை இந்த ரூத் சந்திக்கின்றாள். போவாசினுடைய நிலத்திலே, வயல்களிலே, ரைட், வேலை செய்வதற்காக இந்த ரூத் என்கின்ற சகோதரி போன போது அந்த ரூத்தோடு நடந்த அந்த கன்வர்சேஷனிலே கடைசியாக ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அந்த காரியத்தினூடாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த பகுதி 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி இந்த 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதத்தின் 12 நாட்களை நாங்கள் கடந்து வந்தோமோ அதே போல ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ரூத் 2:12 வாசிக்கின்றேன், கேளுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் இந்த ரூத்தை ஆசீர்வதிக்கின்றான். போவாஸ் இந்த ரூத்தை வாழ்த்துவதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். இந்த போவாஸ் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது, as a shadow of our Lord Jesus Christ. அதே வேளையிலே ரூத் என்றால் அவருடைய சரீரமாகிய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரூத் புறஜாதியாயிருக்கிற எனக்கும் உங்களுக்கும், புறஜாதியாயிருந்த எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த அந்த ரட்சிப்பு, புறஜாதியாய் இருந்த எனக்கும் உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த அந்த நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, ஆதரவு, பாதுகாப்பு, கரிசனை, அன்பு கிடைத்ததுக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ரூத் என்பது இவள் யார் என்று சொன்னால், எலிமெலேக்கு அதே வேளையிலே நகோமியினுடைய மருமகளாக இருக்கின்றாள். ரைட்,
பஞ்சத்தின் நிமித்தமாக பெத்லேமை விட்டு மோவாபியருடைய தேசத்திலே போய் குடியிருந்த நாட்களிலே அது பல சம்பவங்கள் நடக்கின்றது. அந்த சம்பவத்திலே ஒரு மோவாபிய ஸ்திரியை அங்கே எலிமெலேக்கினுடைய நகோமியினுடைய 2 மகன்மாரிலே அந்த கடைசி மகன் இந்த ரூத்தை விரும்பி அங்கே திருமணம் செய்து பல சம்பவங்கள் நடக்கிறது. அதிலே அவர்கள் 2 மகன்மார்களும் இறந்து போகின்றார்கள். மறுபடியுமாக இந்த நகோமி பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகின்றார். அதிலும் ஆழமான சத்தியம் இருக்கிறது. பெத்லெஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட், ரைட்? ஆகவே ஆசீர்வாதத்தின் வீடு, அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லெஹேமை நோக்கி மறுபடியும் வரும்போது, ரைட், இந்த ஒர்பாலையும் ரூத்தையும் பார்த்து இந்த நகோமி மாமியார் சொல்லுகின்றார், நீங்கள் போய் உங்கள் விருப்பப்படி மறுபடியுமாக திருமணம் செய்து மறுபடியுமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். எனக்கு இனி திருமணமாகி இனி எனக்கு பிள்ளையை பெற்று உங்களுக்கு தருவதற்கு என்னால் முடியாது. ஆகவே நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னபோது ஓர்பாள் தன் மாமியை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவள் அப்படியே போகின்றாள். ஆனால் இந்த ரூத் என்பவள் எப்படியோ அந்த இஷ்டபேலின் தேவனாகிய கர்த்தரை, மெய் தெய்வமாகிய உண்மை தெய்வமாகிய அன்பு நிறைந்த அந்த தெய்வமாகிய ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்றாள். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கின்றாள். ஆகவே அவள் இப்பொழுது பெத்லெஹேமுக்கு வருகிறாள் என்று சொன்னால் இடம் புதிய இடமாக இருக்கிறது, மக்கள் புதிய இடமாக இருக்கின்றது, ஒரு புதிய வாழ்க்கை, புதிதான ரைட் ஒரு காரியத்துக்குள்ளே அவள் வந்து தன் மாமியாருக்கு ஆதரவாக இருந்து இந்த போவாஸ் என்கின்ற மனிதனுடைய அந்த வயல் வெளிகளிலே வேலைக்காக போன போதுதான் இந்த வாழ்த்து செய்தியை போவாஸ் சொன்னதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அடைக்கல பட்டணங்கள், ரெஃப்யூஜ், த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லி 6-7 பட்டணங்கள் இருக்கின்றது. அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த ரெஃப்யூஜ், த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு உண்டு, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, அவர்களுக்கு பராமரிப்பு உண்டு, அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே மாதிரி இந்த போவாஸ் என்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்த்துதலுக்கு காரணமாக, ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த காரணங்களிலே ஒன்று இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ், அதான்யா ரகசியம் இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 2வது மாதத்தின் 12வது தேதிக்கு கடந்து வந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 12ஆம் நாளை முடித்து 13வது நாளுக்கு கூட வந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கும் உங்களுக்கும் அவராலே நிறைவான பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். Keep on receiving full rewards from our Lord. Fully rewards. பூரணமான பலன்களை, முழுமையான பலன்களை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தர வல்லவராயிருக்கின்றார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, May the Lord repay you for your kindness and your reward be full from the Lord, because the God of Israel, under whose wing you have come to take refuge. Hallelujah. ஒரே ஒரு காரியம், ரூத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோமே என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், right? She had a great decision. She took the good choice. Amen. போன முறை சொன்னேன், தீர்மானங்கள்,
நாங்கள் எடுக்கிற சரியான தீர்மானங்கள், சிறந்த தீர்மானங்கள், சிறந்த பிரதிபலன்களை, சிபார்சுகளை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி, ஓர்பாளை போல இவளும் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்திருந்தால் அதுக்கு பின்பதாக அந்த ரூத்தினுடைய பேர் வந்திருக்க சான்ஸே இல்லை. அந்த ரூத்தை குறித்து சொல்ல போனால் என்ன சொல்வது, ஒரு குப்பத்திலே இருந்தவள், ஒரு குப்பையிலே இருந்தவளை ஆண்டவர் ஒரு சிகரத்துக்கே கொண்டு வந்துட்டார். ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு வந்துட்டார். ரைட், டீப் டவுன் வேலியில் இருந்த இந்த ரூத்தை ஆண்டவர் ஒரு பெரிய உயர்ந்த மலையின் உச்சிக்கு கொண்டு வந்துட்டார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ரூத்துக்கும் போவாஸுக்கும் அதுக்கு பிறகு திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்தின் மூலமாக போவாஸ் ஓபேத் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. இந்த ஓபேத்துக்கு பின்பதாக ஜெசி என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதுக்கு பின்பதாக இந்த ஜெசிக்கு தாவீது பிறக்கின்றார். தாவீதின் கோத்திரத்தில், தாவீதினுடைய அந்த பரம்பரையில் யூதராஜ சிங்கமாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், மீட்பர், ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்ததை நாங்கள் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் கூட எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற ஃபுல்லான ரிவார்டு என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக கொண்டது. ரைட், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு ஒப்பான ஜனங்கள் வேறு யார் இந்த பூமியில் இருக்க முடியும்? ரைட், நான் முதல்ல சொன்னது போல, she was nothing. Right, she was neglected, she was nobody once. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது நீ சொல்லுகிறாள். உன் தேவன் தான் என்னுடைய தேவன், your God is my God. நீ எங்கே சாகுறியோ அங்கே நான் சாவேன், நீ எங்கே தங்கி இருக்கிறியோ நான் அங்கே தங்குவேன். டிசிஷன் மேக்கிங் ப்ரோக்ரஸ் என்பது, ப்ராசஸ் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசி கொண்டிருக்கின்றார். என்னதான் வந்தால் என்ன, என்னதான் நடந்தால் என்ன, யார்தான் என்னதான் சொன்னால் என்ன, நானும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுடைய பார்வையிலே சரியாக இருக்குமானால், தேவனுடைய பார்வையிலே பிரியமாக இருக்குமானால், தேவனுடைய பார்வையிலே செம்மையானதாக இருக்குமானால் அதற்கான பிரதிபலன்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ரூத் அடுத்த ஒரு தீர்மானம். இன்றைக்கு ரூத்தினுடைய அந்த வம்சா வழியிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ குப்பையிலே இருந்தவளை ரைட் ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். அவைதான் சங்கீதங்களை பார்க்கின்றோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. He remembered us in the bottom part, the deep valley, ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளில் இருந்த எங்களை ஆண்டவர் எங்களை எப்படியெல்லாம் உயர்த்தி இன்றைக்கு உன்னதமான ஸ்தானங்களிலே என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே போவாஸினுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கின்றோம். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். The Lord repay your work and full reward be given you by the Lord God of Israel, under whose wing you have come for refuge. Hallelujah. அடைக்கலமாய் வந்த, அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ரூத்தை போவாஸ் அங்கே வாழ்த்தினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். வீட்டிலே அந்த போவாஸே ரூத்தை திருமணம் செய்ததை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர்
எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டவரை நாங்கள் அறியாதிருந்திருப்போமே இருந்தால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பனாக, நல்ல தேவனாக ஏற்றுக்கொள்ளாதிருந்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய எல்லாமே எப்படியாக இருக்கும்? இன்றைக்கு நான் இந்த செய்தியை நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணவும் இல்லாட்டி போஸ்ட் பண்ணவும் காரணம், ஒரே ஒரு காரணம், பிகாஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் நிறைவான பிரதிபலன்களை, நிறைவான சிபார்சுகளை, நிறைவான பலன்களை தந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well and bless you. Hallelujah. CRMC திருச்சபை சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியுமாக இன்னொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord.